இந்த நிலையில் நம்முடைய திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். சர்வதேச விவகாரங்களை நன்கு அறிந்த எக்ஸ்பர்ட்டான பத்திரிகையாளர். திரு ஆர்.கே., இந்த எஸ்கலேஷன் எப்படி பார்க்குறீங்க? ஒரு டேஞ்சரஸ் எஸ்கலேஷனாக பார்க்க முடியுமா? இது இன்னும் தீவிரமடையும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த கட்டத்தோடு சற்று தனிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? யோர் வியூஸ். நிச்சயமாக இதுவரையான ஒரு எஸ்கலேஷன் பாத்தீங்கன்னா அது ஈரானில் நடந்த ஒரு தாக்குதல், அதாவது ஹமாஸ் தலைவரை அங்க வைத்து ஒரு அசாசினேட் பண்ணதுனால ஈரான் ஒரு எதிர்வினை ஆற்றியது. அதோட அவர்கள் அந்த சேப்டரை மூடிவிட்டார்கள். ஏனென்றால் ஈரானுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னவென்றால், இஸ்ரேலினுடைய அந்த டீப் பெனிட்ரேஷன் பல இடங்கள் இருக்கிறது. அது ஹிஸ்புல்லாஹ் இருக்கிறது. ஹிஸ்புல்லாஹ் என்பது ஈரானே அமைத்த ஒரு படை, லெபனானுக்குள்ளால் அமைத்த ஒரு படை. அதே மாதிரி ஹூத்திக்கு இடையிலும் இருக்கிறது. ஈரான்லயே இஸ்ரேலினுடைய மொசாத் ஏஜென்ட்ஸ் பல ஊடுருவல் இருக்கிறதாக அவர்களுக்கு தகவல் வந்தது. அதனுடைய விளைவாகத்தான் ஈரானுடைய பிரசிடென்ட் கூட அசாசினேட் செய்யப்பட்டார். அப்ப அது தெரிஞ்சதுனாலதான் அவர்கள் ஒரே ஒரு மிசைல் பராஜோடு நிறுத்தி விட்டார்கள். ஆனால் இந்த முறை என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, வழி இல்லாமல் ஈரான் இந்த முறை அட்டாக் பண்றது. அது ஏன்னு பாத்தீங்கன்னா, ஹிஸ்புல்லாஹ் ஏறத்தாழ ஒரு செயலிழக்க வச்ச ஒரு தருணம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்டையர் லீடர்ஷிப் இப்போ வைப் அவுட்டான ஒரு நிலை இருக்கிறது. அதன் பிறகு இஸ்ரேல் ஐடிஎஃப், அதாவது இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்ன கூறுதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் லெபனானுக்குள்ளாலே வந்துவிட்டார்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் லெபனான் அரசாங்கம் சரி, ஹிஸ்புல்லாஹ் என்ன சொல்லுகிறார்கள் பாத்தீங்கன்னா, இன்னும் அவர்கள் வரவில்லை, நாங்கள் அவர்களை விடவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எது உண்மை நிலை என்று நமக்கு நிச்சயமாக தெரியாது. ஆனால் நிச்சயமாக ஹிஸ்புல்லாஹ் மேல பெரிய ஒரு தாக்குதல் நடக்கின்ற ஒரு வேலையாக நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு தருணத்தில் தான் ஈரானுடைய அட்டாக் நடக்கிறது. இது நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் வாங்குற மாதிரி வாங்கிக்கிறேன் என்ற ஒரு நிலை இல்லாமல் அதை தாண்டி ஒரு விஷயம் தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மிசைல்ஸ் ஃபர்ஸ்ட் ஜோர்டன் வழியாக சென்று இஸ்ரேல் பக்கம் சென்றிருக்கிறது. ஆனால் ஈரானியன் டிவி என்ன காமிக்கிறது பாத்தீங்கன்னா, டெல் அவீவ்ல அந்த மிசைல்கள் இறங்குகிற மாதிரி காமிக்கிறார்கள். அது தவறான காட்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். என்றால் வேற ஒரு இடத்திலும் அந்தமான ரிப்போர்ட் கிடையாது. ஏனென்றால் இஸ்ரேலினுடைய அயர்ன் டோம் ஏறத்தாழ அனைத்து ராக்கெட்டுகளையும் அது இன்டர்செப்ட் பண்றதாகத்தான் நாம் பார்க்கிறோம். அங்க இருக்கின்ற அந்த ஷெல்டர், பாம் ஷெல்டர் எல்லாம் மக்கள் திரும்ப வீட்டுக்கு செல்கிறதாகத்தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் செகண்ட் ஒரு மிசைல் வேவ் ஆஃப் மிசைல் அட்டாக் இருக்கிறதாகத்தான் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதுவும் எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. ஆனால் இது நிச்சயமாக ஒரு சீரியஸ் எஸ்கலேஷன் தான். முன்னாடி நடந்த மாதிரி இருக்கிற அட்டாக் இருந்து வித்தியாசம் என்னவென்றால், ஈரான் இஸ் ரியலி அண்டர் பிரஷர் திஸ் டைம் அரவுண்ட் தான் முக்கியமான விஷயம். வெரி இன்ட்ரெஸ்டிங். தேங்க்யூ வெரி மச் திரு ஆர்.கே. இந்த நிலையில் நீங்கள் சொன்னது போல் இஸ்ரேலுடைய ஹோம் ஃப்ரண்ட் கமாண்ட் அதுதான் இஸ்ரேல் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும். இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்பாக எல்லோரும் பாம் ஷெல்டருக்கு போங்க என்று எச்சரிக்கை கொடுத்த அந்த ஹோம் ஃப்ரண்ட் கமாண்ட் இப்போது இந்த தாக்குதல் ஆபத்து எதுவும் இல்லை, மக்கள் எல்லாம் திரும்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. மூடப்பட்ட இஸ்ரேலுடைய வான்வழி, அதாவது விமானங்களுக்கு மூடப்பட்ட வான்வழியும் திறக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த ரவுண்ட் ஆஃப் அட்டாக்ஸ் என்பது முடிந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வருகிறது. ஆனால் நாம் திரையில் பார்ப்பது போல அமெரிக்க அரசாங்கம், குறிப்பாக அமெரிக்க அதிபர், அமெரிக்க துணை அதிபர், அமெரிக்க ஜனநாயக கட்சி வேட்பாளர் இவர்களெல்லாம் கூடி இந்த நிலையை கண்காணித்து வருகிறார்கள். ஏனென்றால் இது ஈரான் இஸ்ரேலை தாக்கி இருக்கிறது. பதிலுக்கு இஸ்ரேல் என்ன செய்யும், எந்த அளவுக்கு செய்யும், எந்த அளவுக்கு போகும், அது எந்த அளவுக்கு போகிறதோ அந்த அளவுக்கு இந்த போருடைய அடுத்த கட்டம் என்பது போகும். இது இன்னும் ஒரு விரிவான ஒரு பிராந்திய யுத்தமாக விரிவடையுமா அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய மணி நேரங்கள் சொல்லும், வரக்கூடிய நாட்கள் சொல்லும். எப்படி பார்த்தாலும் இது மத்திய கிழக்குக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கும் ரொம்ப அக்கறையான, ரொம்ப உற்று கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டம். ஏனென்றால் இதுவரைக்கும் இது ஒரு இஸ்ரேலை சுற்றி அதனது நெய்பர்ஹுட்ல நடந்துகிட்டு இருந்த பிரச்சனை அப்படிங்கிறது இந்த ஒரு முழு மேற்காசியா முழுக்க பரவக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது. இது ஈரானும் இஸ்ரேலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இன்னும் தீவிரமாக மோதிக்கொண்டால் உலகளாவிய தாக்கம், குறிப்பாக நமது நாடு உட்பட, நீங்கள் இது ஏதோ ஒரு மத்திய கிழக்கில் நடக்கக்கூடிய விஷயங்கிறத தாண்டி நம்ம தினந்தோறும் போடக்கூடிய பெட்ரோல் டீசல் விலையில் அதன் ஊடாக அது உயர்ந்தால் நமது வீட்டில் சாப்பிட்ற காய்கறி, மளிகை சாமான் எல்லாத்தையும் தாக்கக்கூடிய ஒரு உலகளாவிய ஒரு ஆபத்து இருக்கக்கூடியது. இதை தணிக்கிறதுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட சக்திகள் முயலலாம். ஆனால் அதற்கும் லிமிடேஷன்ஸ் இருக்கிறத பார்க்கின்றோம். அமெரிக்காவில் தேர்தல் நடக்கக்கூடிய சூழலை பயன்படுத்தி கொண்டு தான் இஸ்ரேல் இதை தீவிரப்படுத்துகிறது. ஈரானை
ஈரானை எப்படியும் இதுக்குள்ள இழுக்க பார்க்கிறது. இது வந்து ஈரான் இதில் வந்து பதிலடி கொடுத்தாக வேண்டிய ஒரு நிலைக்கு வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியிருக்க இஸ்ரேல் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறது? இது போல ஒரு சம்பிரதாயபூர்வமான தாக்குதல் நடத்த போகிறதா, இல்லை அதிதீவிரமான தாக்குதலை நடத்தி ஒரு முழுமையான போருக்கு ஈரானை இழுக்க போகிறதா அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய மணி நேரங்கள் சொல்லும். ஆஸ் ஆஃப் நவ் இந்த கான்ஃப்ளிக்டோடைய, அதாவது இப்போ இன்று இரவு நடந்திருக்கக்கூடிய தாக்குதல் தணிந்திருப்பதாகத்தான் நமக்கு ஊடகங்கள் வரக்கூடிய செய்தியெல்லாம் தெரிவிக்கின்றன.